சைபர் சேஃப் இன் என்ற டிஜிட்டல் கோட்டை 6 பாதுகாப்பு கவசங்கள் மூலம் உறுதியான பாதுகாப்புடன் திகழ்ந்தது. முதலில் பிரிவென்டிவ் பாதுகாப்பு. ஃபயர்வால்ஸ் ஒரு அழியாத மதிலாக செயல்பட்டன. குறியாக்கம் என்கிரிப்ஷன் ஒரு கடினமான குறியீட்டு காடாக அமைந்தது. அனுமதியற்ற அணுகலை தடுத்து நின்றன. ஒரு தனிப்பட்ட ஏக்கர் கோஸ்ட் கணினி முறைமையை உடைக்க முயன்றனர். ஆனால் அவருடைய மேம்பட்ட கருவிகள் கூட இந்த உறுதியான தடைகளை தகர்க்க முடியவில்லை. டிடேரின் பாதுகாப்பு அடுத்த தடையாக இருந்தது. எச்சரிக்கை குறியீடுகள், கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் கடுமையான விதிகள். கோஸ்ட் ஒரு நொடிக்கு தயங்கினார். அபாயம் அதிகம், பாதுகாப்பு மிகுந்தது. ஆனால் கோட்டையின் உள்ளே ஒரு பலவீனம் இருந்தது. ஒரு உளறிக்கையாளர் இன்சைடர் மற்றும் அதிருப்தியடைந்த ஊழியர் மார்க் பாதுகாப்பு நெறிமுறைகளை முந்தி சென்று இரகசிய கோப்புகளை அணுகினார். இங்கே டிடெக்டிவ் பாதுகாப்பு செயல்பட்டது. உள்துழைவு கண்டறியும் அமைப்புகள் இன்ட்ரூஜன் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ் ஆல்டீல் சந்தேகத்திற்கிடமான செயல்களை உடனே பிடித்து பாதுகாப்பு குழுவை எச்சரித்தன. பாதுகாப்பு பதிவுகள் செக்யூரிட்டி லோஜ் முழுமையாக செயல்பட்டு முக்கிய ஆதாரங்களை வழங்கின. குரேட்டிவ் பாதுகாப்பு உடனடியாக செயல்படுத்தப்பட்டது. தகவல் மீட்டமைப்பு பைக்கப்ஸ், பாதுகாப்பு திருத்தங்கள் பைச்சேஜ் ஆகியவை விரைவாக முன்னெடுக்கப்பட்டன. கசிந்த தரவின் பாதிப்பை குறைத்து ஆபத்தை நிறைவு செய்தனர். சில ஊழியர்கள் தொலைதூரமாக வேலை செய்ய இருந்ததால் கோம்பென்சேட்டிங் பாதுகாப்பு, பல காணி உறுதிப்படுத்தல் மல்டிபெக்டர் ஓத்தென்டிகேஷன் ஏமே3 மூலம் கூடுதல் பாதுகாப்பு வழங்கியது. இறுதியாக டைரக்டிவ் பாதுகாப்பு, விரிவான பாதுகாப்பு கொள்கைகள் செக்யூரிட்டி பாலிசிஸ், பணியாளர் பயிற்சிகள், ஸ்டாஃப் ட்ரெய்னிங், முழுமையான பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது. சைபர் சேஃப் இன் தனது 6 பாதுகாப்பு கவசங்களால் ஹேக்கிங் முயற்சிகளை முறியடித்தது. கோஸ்ட் தனது பல தோல்விகளுக்குப் பிறகு இந்த கோட்டை உடைக்க முடியாது என்று ஒப்புக்கொண்டார். இந்த சம்பவம் ஒரு மிக முக்கியமான பாடத்தை சொல்லியது. ஒரே ஒரு பாதுகாப்பு முறையில் பாதுகாப்பு இல்லை, ஆனால் அனைத்து பாதுகாப்பு அணுகுமுறைகளும் ஒருங்கிணைந்தால் மட்டுமே முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும்.